Hi and hello, welcome to the channel. Dhronavikaash. The channel is theory of machines. நான் யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னாலும் டீம் யூனிவர்சிட்டி சரி அட்டானமஸ் இருந்தாலும் சரி எல்லாருமே நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டி 2021 ரெகுலேஷனில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ME 3491 அப்படி சப்ஜெக்ட் கோட் இருக்கும். அவங்க வந்து சப்ஜெக்டோட சிலபஸாக பார்த்துட்ருக்கோம். இப்போ யூனிட் 2 பார்க்குறோம். யூனிட் 2ல் ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப்னு இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கியர், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கியர் ட்ரெயின்ஸ். இப்போ கியர் ட்ரெயினில் இருக்க செகண்ட் ஹாஃபில் இருக்க ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்க போகிறோம். கியர் ட்ரெயின்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு கியர் ட்ரெயின் அதுதான் பார்க்குறோம். இப்போ பார்க்குறது லெக்சர் 22 லெக்சர். அதில் செகண்ட் யூனிட்டில் 7th லெக்சர் பார்த்துட்ருக்கோம். இப்போ நமக்கு கியர்னால் தெரியும், கியர்னால் ரவுண்டாக இருக்கும், 2-3 வீல் இருக்கும். 2-3 வீல். இப்போ கியர் ட்ரெயின் அப்படின்னா 1 or more gears are connected together to transmit a motion or power to one end to another end is known as gear train. அது 2-3 கியர் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. எதுக்கு அப்படின்னா ஒரு பவரை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக ஒரு பர்பஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது கியர் ட்ரெயின் சொல்லுவாங்க. இப்போ கியர் ட்ரெயினோட டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் கியர் ட்ரெயின், காம்பவுண்ட் கியர் ட்ரெயின், ரிவர்டெக் கியர் ட்ரெயின், எபிசைக்கிள் கியர் ட்ரெயின் 4 டைப் டிவைட் பண்ணலாம். இதில் நமக்கு ப்ராப்ளம் வர்றது பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி படி பார்த்தோம்னா எபிசைக்கிள் கியர் ட்ரெயின் தான் அடிக்கடி ப்ராப்ளம் வரும். இப்போ சிம்பிள் கியர் ட்ரெயின் பார்க்கலாம். சிம்பிள் கியர் ட்ரெயின்னா ஒரு ஷாஃப்ட்டில் ஒரே ஒரு கியர் மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா சிம்பிள் கியர் ட்ரெயின். இந்த கீழே பார்க்கலாம். அதில் இதுவும் சைடு வியூ ஒரு ஷாஃப்ட்டில் ஒரே கியர் மட்டும் தான் இருக்கும். அப்படி கியர் இருந்து ரெண்டுமே மெஷ் ஆகி ஒரு பவர் ட்ரான்ஸ்மிட் பண்ணிச்சு அப்படின்னா அது கியர் ட்ரெயின் சொல்லுவாங்க. அது பேர் சிம்பிள் கியர் ட்ரெயின். மேலே பார்க்குறது சிம்பிள் கியர் ட்ரெயின். ஒரு ஷாஃப்ட்டில் ஒரு கியர் தான் இருக்கும், 2 கியர் மெஷ் ஆகிருக்கும். இப்படி சிம்பிள் கியர் ட்ரெயின். இப்போ ஸ்பீட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கணும். ஸ்பீட் ரேஷியோ அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் டிரைவர் பை ஸ்பீட் ஆஃப் டிரைவன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவன் பை நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவர். இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா இதில் எழுதுகிறேன் N2. அது இப்போ வந்து டிரைவன் இருக்கு இல்லையா, அப்போ நான் டிரைவருக்கு 1 வச்சுக்கிறேன், டிரைவனுக்கு N2ன்னு வச்சுக்கிறேன். அப்போ N1 பை N2 இஸ் ஈக்குவல் டு T2 பை T1. இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கும். இங்கே 2 இங்கே இருந்துச்சுன்னா 2 இங்கே வரும். இங்கே 1/2னா இங்கே 2/1 வரும். இங்கே N1 பை N2 ஈக்குவல் டு T2 பை T1 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இது ஸ்பீட் ரேஷியோ. இதே ட்ரெயின் வேல்யூ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் வரும். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பீட் ரேஷியோ 1 ஸ்பீட் ரேஷியோன்னு வரும். அப்படின்னா ரிவர்ஸில் வரும். இப்போ ஸ்பீட் ஆஃப் டிரைவன் பை ஸ்பீட் ஆஃப் டிரைவர், நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவர் பை நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவன் வரும். அப்படியே மாறி வரும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸ்பீட் ரேஷியோ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடில் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நார்மலாக நமக்கு ஒரு மோஷன் வந்து இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுலேருந்து எண்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஒரு பெரிய சைஸ் கியர் வச்சுட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன்று. இது பெரிய லார்ஜர் சைஸ் கியர் போகும்போது கண்டிப்பாக எக்கனாமிக்கலாக நமக்கு ஃபீஸிபிளாக கிடையாது. ஏன்னா இவ்வளோ பெரிய கியர் வைக்கணும், அவ்வளோ ஸ்பேஸ் நம்ம ரெக்வயர் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்பேஸ் அக்யூரேட் பண்ணுறதுக்காக ஒரு கியர் வச்சுட்டு சின்ன கியராக அக்யூமுலேட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். இப்படி இந்த ஃபஸ்ட்டு இது வந்து கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் மோஷன் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய கியர் கொடுக்குறோம் இல்லையா. இது வந்து இன்புட் கியர், இது அவுட்புட் கியராக இருக்கும். இடையில இந்த கியர் பேர் வந்து ஐடில் கியர்னு சொல்லுவாங்க. இந்த கியர் பேர் என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் கியர். இதுக்கு பேர் வந்து ஐடில் கியர் இங்கே இருக்கு இல்லையா. இந்த பேர் வந்து ஐடில் கியர். ஐடில் கியரோட பர்பஸ் என்ன அப்படின்னா 2 பர்பஸ் வந்து ஒன்று வந்து உங்களுக்கு லார்ஜர் டிஸ்டன்ஸ் இருந்தால் அதை கவர் பண்ணுறதுக்காக ஐடில் கியர் யூஸ் பண்ணுவாங்க. 2 கியர் இருக்குது, இடையில கியர் வச்சு ஐடில் கியர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு கியர் வந்து கனெக்டாக இருக்குது அப்படின்னா இது வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். அப்போ எனக்கு இந்த கிளாக் வைஸ்லாம் இந்த கியர் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா ஒரு ஐடில் கியர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ், அகைன் கிளாக் வைஸ். அப்போ எனக்கு இன்புட்டு கிளாக் வைஸாக இருக்குது, அவுட்புட்டு கிளாக் வைஸாக இருக்குது. அப்போ நான் ஒரே சென்ஸ் ஆஃப் ரொட்டேஷனில் சேம் ரொட்டேஷன் எனக்கு வந்து வேணும் அப்படின்னா நான் ஐடில் கியரை யூஸ் பண்ணி இல்லை இன்டர்மீடியட் கியர் யூஸ் பண்ணி நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரொட்டேஷனை மாற்றிக்கலாம். ஸோ ஐடில் கியரோட பர்பஸ் 2 மாதிரி கேட்பாங்க. ஐடில் கியரோட பர்பஸ் என்ன அப்படின்னா 2 இது. ஒன்று டு கவர் தி லார்ஜர் டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்காங்க இல்லையா, டு கனெக்ட் கியர்ஸ் லார்ஜர் டிஸ்டன்ஸ் ரெக்வயர்ட் ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் ஒன்று வந்து டிசைட் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் டிரைவன். இந்த டைரக்ஷன் வேணுமோ அதுக்கு கொடுக்குறது தான் என்ன செய்வாங்க, ஐடில் கியர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 2 பர்பஸ். 2 மார்க் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வந்து வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஐடில் கியர் அப்படின்னு கேட்கலாம். இது எல்லாமே வந்து சிம்பிள் கியர் தான். சிம்பிள் கியர் ட்ரெயின் ஐடில் கியரோட கொடுத்துட்டாங்க. இங்கே ஐடில் கியர், இதுவும் ஐடில் கியர். ஓகே, இது அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்று வந்து ஆட்டோமொபைல் கியர் பாக்ஸில் யூஸ் ஆகுது, அப்புறம் லேத் மிஷினில், அப்புறம் ஹெவி டியூட்டி ப்ரெஸ் மிஷினில்,
அப்புறம் ஆல் வீல் டிரைவ் அதில் யூஸ் ஆகிறாங்க ஆஃப் ரோட் வெஹிக்கிளில். ஓகே, இதெல்லாம் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் எல்லா கியரும் எல்லாமே இருக்கும். சரி, சிம்பிளாக தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்ட்டு. அடுத்து இதுக்கு வந்து ஸ்பீட் ரேஷியோ கேட்குறாங்க. ஸ்பீட் ரேஷியோ பார்த்திங்க அப்படின்னா 4 டிரைவர் 2 டிரைவர் இடையில 2 இன்டர்மீடியட் கியர் இருக்குது, 2 3 இருக்குது. அதுக்கு டீத் எல்லாம் கொடுத்துட்டாங்க. N1ஓட ஸ்பீடு வந்து 100 RPM அப்படின்னா N4 எவ்வளோ கேட்குறாங்க. நம்ம டேட்டாவே போட்டுடலாம். இப்போ வந்து N1/N4 இஸ் ஈக்குவல் டு எப்படி மோஷன் போதும் பாருங்கள். 2லேருந்து 1க்கு போகுது. அப்போ 1லேருந்து 2க்கு போகிறோம், ரிவர்ஸில் வரணும். T2/T1 இன்ட்டு ஃபஸ்ட்டு 2லேருந்து 1க்கு போகுது, T2/1லேருந்து 2க்கு போகுது. ஸோ T2 எப்படி எழுதலாமா, புரியாமல் எழுதலாம் கொஞ்சம். ஃபஸ்ட்டு N1/N2 N4 N1/N4 ஈக்குவல் டு T2/T1 இன்ட்டு ஃபஸ்ட்டு 1லேருந்து 2க்கு போகுது, 2லேருந்து 3க்கு போகுது. அப்போ T3/T2 இன்ட்டு 3லேருந்து 4க்கு போகுது. இப்போ T4/T3 இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம ரிவர்ஸில் போட்டு நம்ம அதாவது சால்வ் பண்ணிங்கன்னா 2 கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும், T4/T1 வரும் சிம்பிள் கே ட்ரெயினில். நம்ம இன்னும் யாபட்சமாக எழுதிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1லேருந்து 2க்கு பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது, 2லேருந்து 3க்கு பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது, 3லேருந்து 4க்கு பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. ஃபஸ்ட்டு 1லேருந்து 2க்கு பவர் போகுது, 2லேருந்து 3க்கு போகுது, 3லேருந்து 4க்கு போகுது. அப்போ பவர் மாறி போகுது இல்லையா. அப்படியே டீத்து மாற்றி எழுதுங்க. T2/T1 நீங்கள் என்ன இருக்கோ அப்படியே மாற்றி, இங்கே இந்த இதில் என்ன இருக்கோ அப்படி மாற்றி எழுதுங்க. T2/T1 இன்ட்டு T3/T2 எழுதுனீங்க அப்படின்னா இங்கே ஸ்பீடு வந்து கேன்சல் ஆகும், ஸ்பீடு கேன்சல் ஆகும். இங்கே வந்து T3 கேன்சல் ஆகும். அப்போ என்ன எழுதுனா N1/N4 இஸ் ஈக்குவல் டு T2/T1 இன்ட்டு T3/T2 இன்ட்டு T4/T3. ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன். இப்போ டீத்துக்கு அப்ளை பண்ணிங்க, எல்லா வேல்யூயும் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு N4 வேல்யூ கிடச்சிரும். இதை சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தப்பாக சொல்லி நினைக்கிறேன், கரெக்டாக பார்த்துக்க. அடுத்து காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். இந்த காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் அப்படின்னு என்னென்னா, ஒரு ஷாஃப்ட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட கியர் இருந்துச்சு அப்படின்னா அது காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இதெல்லாம் ஒரு கியர் ட்ரெயின். இது வந்து சிம்பிள் கியர் ட்ரெயின். ஆனால் இங்கே இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பி இருக்குது இல்லையா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஷாஃப்ட்டில் 2 கியர் இருக்குது. இந்த மாதிரி 2 கியர் வந்து கேரி பண்ணுச்சு அப்படின்னா ஒரு ஷாஃப்ட் வந்து அந்த கியர் ட்ரெயின் பேர் வந்து காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் சொல்லுவாங்க. when there are more than 1 gear on a shaft as shown in figure is known as compound gear train. The compound gear purpose என்ன அப்படின்னா to have a high velocity ratio in the compact space. velocity ratio வந்து ஸோ காம்பவுண்ட் gear train என்ன பர்பஸ் என்னென்னா, இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஐடில் கியர் நிறைய கியர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது இன்புட், இது அவுட்புட்டு. இதை நம்ம வந்து ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்காக 2-3 கியர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி கனெக்ட் பண்ணிக்காக 2-3 கியர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ஹை வெலாசிட்டி ரேஷியோ வந்து கொடுக்க முடியும். கியர் ரேஷியோ வந்து நம்மளால் வந்து இன்னமும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சமயத்தில் இருந்துச்சுன்னா காம்பவுண்ட் கியர் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கியர் யூஸ் பண்ணாமல் நம்ம நினச்சாலும் ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸ்லேயே ஹை வெலாசிட்டி ரேஷியோ கொடுக்க முடியும் அப்படின்றது காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேத் மிஷின்ஸ், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ், கிளாக்ஸ் அண்ட் வாட்சஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ கியர் ட்ரெயின் a shaft carries more than 1 gear is known as compound gear train னு சொல்லிடலாம். எல்லாமே காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். இப்போ இதில் காம்பவுண்ட் கியர் ட்ரெயினில் வந்து ஸ்பீட் ரேஷியோ கொஞ்சம் வேறு மாதிரி வரும். இது என்ன அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட் டிரைவர் பை ஸ்பீட் ஆஃப் லாஸ்ட் டிரைவர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவன்ஸ் பை ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவர்ஸ். முன்னாடி பார்த்ததில் அதே மாதிரி தான், எதுவும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இது ட்ரெயின் வேல்யூனா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஸ்பீட் ரேஷியோ. இப்போ ஸ்பீட் ரேஷியோனா ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட் டிரைவர் பை ஸ்பீட் ஆஃப் லாஸ்ட் டிரைவர் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவன் பை ப்ராடக்ட் ஆஃப் நம்பர் ஆஃப் டீத் ஆன் டிரைவன். ஓகே, இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். The gearing of a machine tool is shown in figure. The motor shaft is connected to gear A. இங்கே தான் மோட்டார் தான் இன்புட்டாக இருக்கும். And rotates at 975 RPM. NA ஓட ஸ்பீடு வந்து 975 RPM. The gear wheels B, C and D and E are fixed to parallel shafts. Okay, B, C, D, E and F fixed parallel shaft together. The final gear F is fixed on the output shaft. Okay, அப்போ இதுதான் அவுட்புட்டு.
வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் கியர் எஃப், இதோட ஸ்பீட் கேட்குறாங்க, என்எஃப் கேட்குறாங்க. இந்த நம்பர் ஆஃப் டீத் அண்ட் ஹெச்கி கிவன் எல்லா கியரும் கொடுத்துட்டாங்க. இது சிம்பிள் கேட்டின் மாதிரி தான். என்னென்னு பார்க்கலாம். இப்போ இதில் நமக்கு சிறுசாக ஒரு கேட்டின் போடுவோம். என் ஏலேருந்து பிக்கு போகுது, ஏலேருந்து பிக்கு போகுது, என்ஏ பை என்பி இன்ட்டு திருப்பி எங்கே பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது, ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது. இப்போ அடுத்த கியர் பார்த்திங்கன்னா சியிலேருந்து டிக்கு போகுது. அப்போ என்சி பை என்டி இன்ட்டு இப்போ அடுத்த பவர் பார்த்திங்கன்னா இலேருந்து எஃப்க்கு போகுது, என்இ பை என்எஃப். கியர் சிம்பிள் கியர் ட்ரெயின்னா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்தது கியர்ட்ரில் போகும். இப்போ ஏலேருந்து பிக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது, பியும் சியும் ஒரே ஷாப்பில் இருக்கிறனால அடுத்து சிலேருந்து பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகும், சிலேருந்து டிக்கு பவர் ட்ரான்ஸ்மிட் ஆகுது, டியும் இ ஒரே ஷாப்பில் இருக்கிறனால இலேருந்து எஃப் ட்ரான்ஸ்மிட் ஆகுது. இதில் பியும் சியும் வந்து என்இ பை என்எஃப். ஓகே, பியும் சியும் வந்து ஒரே ஷாப்பில் இருக்கிறனால என்ன செய்யலாம் அப்படின்னா என்பி ஈக்குவல் டு என்சின்னு எழுதிக்கலாம். டியும் இயும் ஒரே ஷாப்பில் இருக்கிறனால என்டி ஈக்குவல் டு என்இன்னு எழுதிக்கலாம். எழுதும் போது என்ன செய்கிறேன் அப்படின்னா என்பியும் என்சி ஒரே இருக்கிறனால என்பி என்சி கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ வந்து என்டியும் என்இ ஒரே இருக்கிறனால என்டியும் என்இயும் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ அப்படி கேன்சல் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து என்ன ஆன்சர் கிடைக்கும், என்ஏ பை என்எஃப் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணலாம். ஸ்பீட் ஆஃப் ஃபஸ்ட் ட்ரைவ், ஸ்பீட் லாஸ்ட் ட்ரைவன். இப்போ நான் இதை சால்வ் பண்ணுறேன். என்ஏ பை என்எஃப் கேன்சல் பண்ண மாதிரி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ஏ பை என்எஃப் அப்படி டீத்தில் எழுதுங்க. டீத்தில் எழுதும்போது டிபி பை டிஏ, டிடி பை டிசி, டிஎஃப் பை டிஇ. நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா பியும் சியும் ஒரே இதில் இருக்கிறனால என்பியையும் என்சியும் நம்ம கேன்சல் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து கேன்சல் பண்ண முடியாது, பியும் சியும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் வந்து ஸ்பீடு ஒரே ஸ்பீடாக இருக்கும், டீத் ஒரே டீத்தாக்குன்னு அவசியம் கிடையாது. அதனால் டீத்து கேன்சல் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து ஃபைனல் ஃபார்முலா. நம்ம வந்து காம்பவுண்ட் கேட்டுங்க ஃபார்முலா. இதில் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிது 18.75 வேல்யூ கிடைக்கிது. அதுதான் ஸ்பீட் ஆஃப் கியர் எஃப். இது என்ஏ பை என்எஃப். எனக்கு என்எஃப் மட்டும் வேணும் அப்படின்னா இந்த என்எஃப் ஈக்குவல் டு இப்போ என்ஏ பை என்எஃப் தான் இந்த வேல்யூ. எனக்கு என்எஃப் மட்டும் வேணும்னா வேல்யூ வந்து 52 RPM. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதுதான் சொல்லி பெருசாக நான் பார்க்கல. அடுத்து ரிவர்ட்டர் கியர் ட்ரெயின். இந்த ரிவர்ட்டர் கியர் ட்ரெயின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கியரும் லாஸ்ட் கியரும் கோஆக்சியலாக இருந்துச்சுன்னா அதுமாதிரி ரிவர்ட்டர் கியர் ட்ரெயின். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 கியர் இருக்குது. கியர் 1, 2, 3, 4 இருக்குது. இதில் வந்து கியர் 2ம் 3யும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். 2ம் 3 காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். ஏன்னா ஒரே ஷாஃப்ட்டில் 2 கியர் இருக்குது, காம்பவுண்ட் கியர் ட்ரெயின். இந்த கியர் 1, 4 பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் கியர் ட்ரெயின் கிடையாது, கோஆக்சியல் கியர் ட்ரெயின். அது கியர் 1ஓட ஸ்பீடு வேறையாக இருக்கும், கியர் 4ஓட ஸ்பீடு வேறையாக இருக்கும். இப்படி ரெண்டுமே வந்து கோஆக்சியலாக இருந்துச்சுன்னா அதை பேர் ரிவர்ட்டர் கியர் ட்ரெயின்னு சொல்லுவாங்க. நம்ம வாட்சஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து ரிவர்ட்டர் கியர் ட்ரெயின் தான் இருக்கும். சரி, when the axis of first gear last gear are coaxial then the gear train is known as reverted gear train அப்படிதான் சொல்லலாம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு கியர் லாஸ்ட் கியர் பார்த்தோம் அப்படின்னா அதோட மோஷன் வந்து ஒரே மாதிரி இருக்கும், மோஷன் சேஞ்சில் இருக்காது. இப்போ ஃபஸ்ட்டு கியர் கிளாக் வைஸ்னால் 4th கியரும் கிளாக் வைஸாக தான் இருக்கும். அப்ளிகேஷன் ரிப்பேர் இருக்கலாம். அப்ளிகேஷனாக ரிப்பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் டிரான்ஸ்மிஷன்ஸ், லேத் பேக் கியர்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்பீட் ரெடியூசர்ஸ், அப்புறம் கிளாக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கிளாக்ஸில் வந்து மினிட்டுக்கான அவர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கொஸ்டினில் வந்து வாட் டைப் ஆஃப் கியர் யூஸ் பண்ணி கிளாக்ஸ் கேட்டிங்கன்னா ரிவர்ட்டர் கியர் ட்ரெயின் ஆன்சர் எழுதணும். அடுத்து எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின். இதில் வந்து ப்ராப்ளம் கேட்க போகிறாங்க. ஸோ எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயின் அப்படின்னா வந்து என்னென்னா இப்போ வந்து நார்மலாக எல்லா கியர் ட்ரெயின்லையும் பார்த்தீங்கன்னா அதோட ஆக்சிஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஆனால் எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயினில் இப்போ இந்த எதுக்குன்னா கியர் மட்டும் தான் மூவ் ஆகும். ஆனால் எபிசைக்கிளிக் கியர் ட்ரெயினில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸே மூவ் ஆகும். இப்போ எக்ஸாம் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா கியர் ஏன்னு ஒன்று இருக்குது, கியர் பின்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து இடையில ஒரு ஆம்னு ஒன்று இருக்குது. நான் ஆமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஏவும் பியும் ஆம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், ஆக்சிஸ் மூவ் ஆகுது. இப்போ நான் வந்து கியர் ஏவை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த கியர் ஏவை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த பி இருக்கு இல்லையா, பி கியர் வந்து ஏவை ரொட்டேட் பண்ணி வரும் அப்படியே. ஸோ இந்த ஆக்சிஸே மூவ் ஆகும். In epicyclic gear train, the axis of shafts over which the gears are mounted may move related to fixed axis. மற்ற எல்லா கேட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஃபிக்ஸடாக இருக்கும். எபிசைக்கிளிக் கேட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும் ஆக்சிஸ்க்கு. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எபிசைக்கிளிக் கேட்னு சொல்லுவாங்க. எபிசைக்கிளிக் அப்படி என்னென்னு பார்க்கலாம். அதாவது எப்பி அப்படின்னா அப்பான் ஒன்றுக்கு மேலே இருக்குது, எப்பி அப்படின்னா அப்பான் ஒன்றுக்கு மேலே இருக்குது, சைக்கிள் ரொட்டேட் ஆகிறது. ஒரு கியருக்கு மேலே ஒரு கியர் ரொட்டேட் ஆகிறதுனால தான் இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா எபிசைக்கிளிக் அப்படின்ட்டு கேட்னு பேருன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அடுத்த இதில் ப்ராப்ளம் பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு.
எபிசிஎல் கேட்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப காம்பாக்ட் ஸ்பேஸில் ஹை வெலாசிட்டி ரேஷியோ கொடுக்க முடியும்னா எபிசிஎல் கேட்டு தான் கொடுக்க முடியும். இதோட அப்ளிகேஷன் பார்க்கலாம். The epicycle gator is useful for transmitting high velocity ratios with gears of moderate size in a comparatively lesser space. The epicycle gear trains are usually in back gear of lathe or back gear இருக்குது. Differential gears of automobiles, hoist, pulley blocks, wrist watches. இப்போ நம்ம மேக்ஸிமம் எபிசிஎல் கேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஹை வெலாசிட்டி ரேஷியோ வந்து இதனால் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லையும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியலையும் வந்து எபிசிஎல் கேட்டர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் தான் கொஷின்ஸ் ஃபுல்லாக வரப்போகுது. இந்த கொஷின் தான் எப்படி சால்வ் பண்ணுறதையும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.